தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் இன்று 24/6/2024 நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது, பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உரிய தீர்வினை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் எனவும், பொதுமக்கள் அளிக்கின்ற கோரிக்கை மனுக்கள் மீது துறை அலுவலர்கள் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதற்கான தீர்வினை விரைந்து காண வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு காதுக்கு பின்புறம் அணியும் நவீன காதொலி கருவி மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளித்ததைத் தொடர்ந்து உடனடியாக இன்றைய தினமே 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 5700 வீதம் 11,400 மதிப்பீட்டு இரு காதொலி கருவிகள் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது. மேலும் உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் இரத்த கொடையாளர்களை பாராட்டி கேடயம் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று வழங்கினார். இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சேபால் பிரின்ஸ் ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு சையது மொஹிதீன் இப்ராஹிம், அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் அமுதவல்லி, தனித்துணை ஆட்சியர் சாப்பாதி திரு தனப்பிரியா, மாற்றுத்திறனாளி நல அலுவலர்கள் திரு செண்பகவல்லி உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.